இந்த வீடியோல நான் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பத்தி பேச போறேன். ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இது ஒரு இமோஷனல் டிபேட் டாபிக்கா இருந்தாலும் இத பத்தி நான் கண்டிப்பா பேச தான் போறேன். இது யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, அப்போஸும் பண்ணல. இது சயின்ஸ், ஹிஸ்டரி, சைக்காலஜி அண்ட் சோஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு ரிசர்ச் பண்ணதை பேச போறேன். நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணா நிறைய பேரு 2 வேர்ட்ஸ் சேம் தான் நினைச்சிட்டு இருப்போம். இதுதானே செக்ஸ் அண்ட் ஜெண்டர். 2 வேர்டும் சேம் கிடையாது. பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்னா பர்த் டைம்ல டாக்டர் டிசைட் பண்ற கேட்டகரி பேஸ்ட் ஆன் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் XX அண்ட் XY, அது மோஸ்ட்லி, அண்ட் ஹார்மோன்ஸ். இதுதான் பயாலஜிக்கல் செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலி லேபிள்ட் ஆஸ் மேல் அண்ட் ஃபீமேல்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஜெண்டர் அப்படின்னா என்ன? ஜெண்டர் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா சோஷியல் ரோல்ஸ். பையன் அப்படின்னா இதுதான் பண்ணணும், ஒரு பொண்ணு அப்படின்னா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதும், பிஹேவியரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவா இருக்கட்டும், பர்சனல் ஐடென்டிட்டியை என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஜெண்டர் ஐடென்டிட்டி. டேர்ம்ல சொல்லட்டும் அப்படின்னா செக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடியில மேலா ஃபீமேலா அப்படின்னு பாக்குறது. ஜெண்டர் அப்படிங்கிறது சோஷியல் பிளஸ் சைக்காலஜிக்கல் ஐடென்டிட்டியை காட்டுது. இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சன் தன்னை தானே எப்படி ஐடென்டிஃபை பண்றாருன்னு சொல்ற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட். நிறைய பேர் இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியை ஃபீமேல் மேல் அப்படின்னு பாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பையனாவே பிறந்து பையனாவே வளர்ந்து பையனாவே இருக்காரு அப்படிங்கிற விதத்துல அது வந்துட்டு சிஸ் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு குழந்தை பையனா பிறந்து ஃபீமேலா ஃபீல் பண்ணா அது டிரான்ஸ்ஜெண்டர். இன்னும் சில இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள மேலாவோ ஃபீமேலாவோ காட்டிக்காம தங்களை தாங்களே நான் பைனரி அப்படின்னு இந்த மாடர்ன் டெர்மினாலஜில சொல்றாங்க. இது மெடிக்கல் டயக்னோசிஸ்ல சொல்லல, இது சைக்காலஜில சொல்றாங்க. செல்ஃப் ஐடென்டிட்டி கான்செப்ட். இது புதிய கான்செப்டா இருக்கு, இது ட்ரெண்டா இருக்கிறதுக்கு அப்படிதானா இப்படிதானான்னு கேட்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் வைஸ் நான் பார்த்ததுல நிறைய கல்ச்சர்ல இந்த டிஃப்ரெண்ட் ஜெண்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த ஏன்ஷியன் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுல 2 ஜெண்டரை காட்டிலும் அதுக்கு மேல ஜெண்டர்ஸ் இருந்திருக்காங்க. பழைய லிட்ரேச்சர்லயும் ஆர்ட்லயும் இந்த வேரியேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படியோ மாடர்ன் டேர்ம்ஸ்ல வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் நான் பைனரி அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப டீப்பா போறேன்னு நினைச்சுக்க வேணாம், இது ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான். செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு பர்சன் யார ரொமான்டிக்காவோ இல்ல செக்ஷுவலா அட்ராக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாங்களோ அதுதான் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இது சொல்ல எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, சரி இருந்தாலும் சொல்றேன். நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இதுல. ஹெட்டரோசெக்ஷுவல் அப்படின்னா ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன். ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னா சேம் செக்ஸ் அட்ராக்ஷன். பைசெக்சுவல் அப்படின்னா போத் செக்ஸஸ் அட்ராக்ஷன். ஆசெக்சுவல் அப்படின்னா லிட்டில் ஆர் நோ செக்ஷுவல் அட்ராக்ஷன். சைக்காலஜி அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் கரண்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டிசீஸா அப்படின்னு கேட்டா, இந்த மேஜர் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா, WHO, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே இது டிசீஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்குன்னு சொசைட்டி வந்து இதை நார்மலா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. என்ன சொல்றேன் அப்படின்னா, மெடிக்கல் சயின்ஸ் வந்துட்டு இது ஒரு டிசார்டரா பார்க்கல அப்படின்னு சொல்றேன். ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காரணம் 2 காரணம் சொல்லல, நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க. அதுல சில காரணத்துல ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. வயதுல இருக்கும் போது இருக்கிறதான ஹார்மோனல் என்வாயன்மெண்ட்டும் இருக்கு. பிரெயின் டெவலப்மெண்ட் பேட்டர்ன்ஸும் இதுல இருக்கு. சோஷியல் என்வாயன்மெண்ட்டும் இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் எடுக்கிற முடிவெல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இது பேரண்ட்ஸ் மேல நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஃபுல் பிளேம் அவங்க மேல தூக்கி போடணும் அப்படின்னும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். மேபி இவங்க இப்படி மாறுறதுக்கு ஃபேமிலி ப்ரெஷரா காரணமா இருக்கலாம், ரிலீஜன் காரணமா இருக்கலாம், சொசைட்டி நார்ம்ஸ் காரணமா இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா இன்னர் ஐடென்டிட்டி அண்ட் அவுட்டர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு. இப்பெல்லாம் இந்த டாபிக்கே இவ்ளோ விசிபிளா பேசப்படுது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணவே ரொம்ப பயமா இருக்கும். அண்ட் லீகல் பனிஷ்மெண்ட் நிறைய கண்ட்ரில பார்த்து நம்மளுக்கு இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். இப்போ இன்டர்நெட் வந்துட்டு எல்லா பக்கமும் இருக்கு அண்ட் மீடியா எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டே தான் இருக்கு. அண்ட் லீகலா சில இடத்துல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இப்ப எல்லாரும் இது ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ப்ளீஸ் ஜட்ஜ்மெண்ட் வேணாம். இது ப்ரொமோஷனும் கிடையாது, இது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அண்ட் இது யாரு ரைட்டு யாரு தப்பு அப்படிங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரியல் வேர்ல்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி தான் பேச போறேன். ஒரு குழந்தை வளரும் போது அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு முதல் உலகமா தெரியுது. நிறைய ஃபேமிலிஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரை வச்சிருப்பாங்க. ஒரு பையன் அப்படின்னா சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் பொண்ணு அப்படின்னாலும் அவங்க கிட்டே சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீறி அவங்க செயல்படும் போது தான் இங்க பெற்றோர்கள் ரொம்ப பயந்து போறாங்க, கன்ஃபியூஷன் ஆகுறாங்க, சொசைட்டி ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சு பயப்படுறாங்க, அண்ட் குழந்தையோட ஃபியூச்சரை குறிச்சு கன்சர்ன் ஆகுறாங்க. இது டெம்பரவரியா இல்ல பெர்மனண்டா அப்படிங்கிற டவுட்டான நிலைமைக்கு வந்துடுறாங்க. சைக்காலஜில ஒரு டேர்ம் இருக்கு, மைனாரிட்டி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. இது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா,
சின்ன குரூப்ல இருக்க பீப்பிள் எக்ஸ்ட்ரா சோஷியல் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குமாமா. ஒரு பெர்சன் போயிட்டு அவனோட ஐடென்டிட்டிய வீட்ல சொல்லும்போது, சில ஃபேமிலீஸ் காமா கேட்பாங்க. சில ஃபேமிலீஸ் கோவப்பட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில ஃபேமிலீஸ் அவங்க பிஹேவியர சேஞ்ச் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ படிச்சாலும் நம்ம ஈக்குவலா பார்ப்போமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிய சொசைட்டிக்கு எடுத்துட்டு வந்தா, அவங்க என்ன காமனான ரியாக்ஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இருக்கும் எப்பவுமே. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் கிராஜுவல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இஷ்யூ தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன கிரியேட் பண்ணுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், மேரேஜ் கான்செப்ட், அப்புறம் ரிலிஜியன், ட்ரெடிஷன், மொராலிட்டி பிலீஃப்ஸ். ஸோ இந்த டிஸ்கஷன் எப்பவுமே லாஜிக்கா நடக்காம எமோஷனலா ஆகிடும். சைக்காலஜிக்கலா இதுதான் சொல்றாங்க ஐடென்டிட்டி லெவல் பிலீஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு. பேரண்ட்ஸ் நினைக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கல்யாணம், சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா? சேஃப்டி இருக்குமா? சில ஃபேமிலிஸ் ஸ்ட்ரிக்ட்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிலீஜியஸ் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிஹேவியரல் பிரஷர் போட ஆரம்பிப்பாங்க. அவங்க அவமானமா நினைப்பாங்க. ஆங்ஸைட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். ஃபேமிலில நெறைய பிரச்சனை வரும். ஏன்னா, இந்த ஐடென்டிட்டி ரிலேட்டடான ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலில ஸ்ட்ராங்கா, டீப்பா பிரச்சனை உண்டாக்கும். ஸோ இந்த டாபிக்ல கன்ஃப்யூஷன் கிரியேட் ஆகுறது ஃபேக்ட்ஸ்னால இல்ல, மித்னால தான். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது இது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மித் அப்படிங்கிறது இதெல்லாம் மாடர்ன் ட்ரெண்டுக்காக பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கும் போது, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட பார்த்தோம் அப்படின்னா, பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே இந்த சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. நிறைய ட்ரெடிஷனல் சொசைட்டிஸ்ல இந்த ஜெண்டர் ரோல் வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ மாடர்ன் லேபிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கே, டிரான்ஸ்ஜெண்டர், நான் பைனரி அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்கு. இன்னொரு மித் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலே தான் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு. சயின்டிஃபிக் என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, டீனேஜர்ஸ் வந்துட்டு இந்த அடோலசன்ஸ் டைம்ல தான் அவங்களோட ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. கோர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்துட்டு எப்ப டெவலப் ஆகுது அப்படின்னா, மல்டிபிள் பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உருவாகும் போது. புரியல, அப்படியே டீப்பா இருக்குல்ல. இது பேரண்டிங்கோட மிஸ்டேக்னாலலாம் வரதும் கிடையாது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா தன்னைத்தானே நாயா ஐடென்டிஃபை பண்றது, பூனையா ஐடென்டிஃபை பண்றது, முதலையா ஐடென்டிஃபை பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பாகும்ல. கடந்த 30லிருந்து 40 வருஷமா நிறைய கண்ட்ரீஸ்ல லாஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடியெல்லாம் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிரிமினல் அஃபென்ஸா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல டீகிரிமினலைஸ் பண்ணிருக்கு இந்த ஹோமோசெக்சுவாலிட்டிய. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் சேம் செக்ஸ் மேரேஜ அலோ பண்ணிருக்கு. அண்ட் சில கண்ட்ரீஸ் அவங்களோட ஜெண்டரை மாத்திக்கிறதுக்கு லீகலா அலோ பண்ணிருக்கு. பட் ஸ்டில் நிறைய கண்ட்ரீஸ் ஸ்ட்ரிக்டா பேனும் பண்ணிருக்கு. அண்ட் கல்ச்சுரல் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னு இந்தியன் லீகல் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா, 2018ல சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இது கிரிமினல் பனிஷ்மெண்ட் ஃபார் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிருச்சு. சோ அப்படின்னா இது கிரைம் இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே, அதோட ஆக்டுக்கு கீழே லீகல் ரெகக்னிஷன் கொடுக்கறதாவும் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க. இதுல அவேர்னஸ் என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப சிம்பிள் தான், இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகவும் முடியாது. இந்த தாங்களே இப்படி ட்ரெண்ட் பண்ணிக்கிறதுக்காக போர்ட்ரே பண்ணிக்கிறாங்களே, அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, சில யூத் அவங்கள தாங்களே இப்படி இந்த ஐடென்டிட்டி சொல்றாங்களே, அவங்களே ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல கிடையாது அப்படின்னு. அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க ஐடென்டிட்டியை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சில விஷயங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லாத்தோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ட்ரெடிஷனல் பிலீஃப் அதிகமா இருக்கும். சில பேருக்கு ரிலீஜியன் பேஸ்ட் வியூஸ் அதிகமா இருக்கும். ஃபிக்ஸ்டு ஜெண்டர் ரோல்ஸ் அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் சிலரும் கூட இந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த வயலன்ஸ், இன்சல்ட், ரிஜெக்ஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கல் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சில யூத்ஸ் அண்ட் சைல்டு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்களா அவங்களோட ஐடென்டிட்டியை பத்தி. ஸோ அவங்கள சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போறது நல்லது. ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒரு சிம்பிள் பிளாக் ஒயிட் டாபிக் எல்லாம் கிடையாது. இது சயின்ஸ் இருக்கு, சைக்காலஜி இருக்கு, அண்ட் இது நம்ம புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்தான். பட் டு மேக் ஷுர் டிஸ்கஷன் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது மேலே இல்லை, இன்ஃபர்மேஷன் மேலே தான் இருக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தா, மெயினாக இந்த யூரோப் கண்ட்ரீஸில் 70 to 80% எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் சர்வேன்னு பார்த்தா அரௌண்ட் 80% ஆஃப் அடல்ட்ஸ் வந்துட்டு அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. லைக் ஹெட்டரோசெக்ஷுவல், அட்ராக்டட் டு ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு. ஸ்மாலர் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா கே, லெஸ்பியன் ஆர் பைசெக்ஷுவல் டிபிக்கலி கொஞ்சம் தான் இருக்காங்க. சர்வே படி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குளோபல் சர்வே என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, 3 to 4% கேவும், லெஸ்பியன் வந்துட்டு 4%, பைசெக்ஷுவல் வந்துட்டு 1% சொல்லியிருக்காங்க. இந்த ஓவர் த டைம் செக்ஷுவல் ஐடென்டிட்டி மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல லெஸ்பியன், கேவும் அவங்க தாங்களை அந்த ஐடென்டிட்டியா காட்டிக்காம ஸ்ட்ரெயிட்னு சொல்லி மாறி இருக்காங்க. இந்த யங்கர் ஜெனரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அவங்கள வந்துட்டு ஹீட்ரோசெக்ஷுவலா தான் அவங்க காட்டிக்கிறாங்க. சர்வே படி முன்னாடி இருந்ததும் காட்டிலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு அவங்கள ஸ்ட்ரெயிட்னு தான் சொல்லியிருக்காங்க. லைக் அவங்க கேயோ இல்ல லெஸ்பியனோ அவங்க ஒத்துக்கல.
சோ இது ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு டாபிக் தான். ஏன்னா தங்கள தாங்களே கேவோ, லெஸ்பியனோ சொன்னவங்க திருப்பியும் மாறியிருக்காங்க. நாங்க ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜெண்டர் ஐடென்டிட்டிய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்பவும் நாங்கலாம் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொன்னவங்க, ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சோ மேபி அவங்களுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் எடுக்கும்போது, நம்மள மாரி ஆட்களுக்கு புரிஞ்சுக்க காலம் எடுக்காது. சோ இத புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.